கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இதுதான் மூன்றாம் உலக போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்க ஈரான் இஸ்ரேல் போரால இந்தியர்களாகிய நமக்கும் இந்தியாவிற்கும் ஏற்பட போகும் மிகப்பெரிய இழப்பு பாதிப்புகள் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தான் இந்த போர் உருவாகுது. இது நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு இடையேயான போர் என்பதை தாண்டி இதில் மத சாயமும் பூசப்படுகிறது, மத காரணமும் இருக்கிறது. இஸ்லாமிய நாட்டிற்கும் கிறிஸ்தவ நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஈரான் அணு ஆயுத சோதனை மேற்கொள்றாங்க. அதாவது உலகத்திலேயே இப்ப வரைக்கும் 9 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளா இருக்காங்க. அதுல நம்ம இந்தியாவும் உட்பட்டிருக்கு. இந்தியா, ரஷ்யா, சீனா, வடகொரியா இது போன்ற ஒரு 9 நாடுகள் தான் உலகத்திலேயே இதுவரைக்கும் அணு ஆயுதங்களை வைத்திருக்காங்க. அதுல ஈரானும் முக்கிய பங்கு பெறணும் அப்படின்றதுக்காக ஈரான் நாட்டினரும் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்றாங்க. இதை இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நாடாவும், இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரான ஒரு நாடா இருப்பதை போன்று ஈரானுக்கு இஸ்ரேல் எதிரான ஒரு நாடா இருக்காங்க. ஈரான் அணு ஆயுத சோதனை மேற்கொண்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்தது அப்படின்னா, இஸ்ரேல் மீது ஏதேனும் ஒரு மன சங்கடங்கள், ஒரு போர் வரும்பொழுது இவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் உயிரிழப்புகளும் ஏற்படுத்தக்கூடும். அதனால இவங்களுடைய இந்த அணு ஆயுத சோதனையை எதிர்த்து இஸ்ரேல் ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இந்த சண்டை முற்றியதன் விளைவாதான் இந்த போர் வெடிச்சிருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம அமெரிக்கா எதற்காக நடுவுல வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு நட்பு நாடா அமெரிக்கா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு நட்பு நாடு அப்படின்னு சொல்றதை விட எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றது போல ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் ஆகாது. ஈரான் அணு ஆயுத சோதனை பண்றது அமெரிக்காவும் ரொம்ப நாளா எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இருந்துட்டே இருக்கும் பொழுது ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஈரான் எங்களுக்கும் எதிரிதான், அதனால உங்களோட நான் கை கோர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நெதன்யாகு அதிபரோடைய கை கோர்த்து இந்த போருக்கு அவரும் ஒரு உறுதுணையா இருக்காரு. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் ஆகட்டும், அந்த இன்டெலிஜென்ஸ் பவர் ஆகட்டும், இது எல்லாமே அதிகமா இருக்கு. இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுக்கு இந்த திறன்கள் கொஞ்சம் குறைவாவே இருக்கு. அதனால 1 to 1, அதாவது நேருக்கு நேரா ஈரானை மோதி ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரேல் கிட்ட அந்த அளவுக்கு பவர் இல்லாத காரணத்தால இவங்களும் அமெரிக்காவுடைய உதவியை நாடுறாங்க. அமெரிக்கா ஈரான் மீது ஏற்கனவே கோபத்துல இருக்கிறதுனால இவங்க இஸ்ரேலோட கை கோர்த்து இவங்க இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா அந்த அணு ஆயுதங்கள், மிசைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உதவுறாங்க ஈரானை தாக்கி அழிப்பதற்காக. இப்படி உதவும் பொழுதுதான் ஈரான்ல ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல்ல ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்படுறாங்க. இப்போ வரைக்கும் பல நியூஸ் சேனல்கள்ல அயதுல்லா அலி காமேனி உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுதே தவிர, அதிக அளவுல அவருடைய குடும்பமும் கொல்லப்பட்டிருக்கு. அவரோட குடும்பத்துல இருக்கக்கூடிய சிறிய குழந்தை முதல் அவருடைய பாதுகாப்பு தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க உட்பட அந்த நாட்டுல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த நாட்டினரும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடனான அந்த தாக்குதல்ல. இப்ப கொல்லப்பட்ட இந்த அயதுல்லா அலி காமனி குறித்து சொல்லணும் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட 36ல இருந்து 40 வருஷத்துக்கும் அதிகமா அந்த நாட்டுல ஒரு உச்சபட்ச தலைவரா இருந்துட்டு இருக்காரு. ஒரு தலைவர் இத்தனை வருஷம் அந்த நாட்டை ஆட்சி செய்யறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்புறம் அந்த நாட்டுல எந்த அளவுக்கு அவர் தாக்கம் மிகுந்த ஒரு தலைவரா இருந்திருப்பாரு, எத்தனை இது போன்ற போர்கள் எல்லாம் அவர் சந்திச்சிருப்பாரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப எவ்வளவு நுணுக்கமா இவங்க பிளான் போட்டு அப்படி ஒரு உச்சபட்ச தலைவரை கொலை பண்ணிருப்பாங்க. சோ அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரையே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொலை செய்ததுக்கு அப்புறமா ஈரான்காரங்க எப்படி சும்மா இருப்பாங்க? அதனால அவங்களும் இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செய்யறாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ். இந்த இது மூலமா தன்னுடைய நாட்டின் தலைவரை கொன்றவர்களை பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ கையில எடுக்கிறாங்க. இதன் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்க நினைக்கிறாங்க. ஆனா நேரடியா இவங்களால அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்க முடியாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுற மாதிரி ஈரானுக்கு இப்ப வரைக்கும் யாரும் உதவி புரிய அந்த நாடுகள் முன் வராததுனால இவங்க கிட்ட இருக்கிறத கொண்டு இவங்க தாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் பற்றாக்குறையால நேரடியா இவங்களால தாக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அப்படியே உலகத்தின் இந்த புறத்துல ஈரான் இருக்காங்க அப்படின்னா அதற்கு அடுத்த புறத்துல அமெரிக்கா இருக்காங்க. இதனால நேரடியா இவ்வளவு தூரத்துக்கு தாக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இல்லாத காரணத்தால அந்த அமெரிக்காவுடைய பேஸ் கொண்ட நாடுகள் இருக்கும்ல, அதாவது அமெரிக்கர்கள் அதிகம் வாழக்கூடிய மற்ற பகுதிகள் இருக்கும்ல, அந்த பகுதியில கை வச்சா அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டா அமெரிக்காவிற்கு வலிக்கும், தன்னோட நாட்டு குடிமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னா அமெரிக்காவிற்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யுக்தியை ஈரான் கையில எடுக்கிறாங்க. அப்படிதான் துபாயில அவங்க கை வைக்கிறாங்க.
முதல்ல இந்த துபாயில தாக்குதல், ஈரான் வந்து இஸ்ரேலுடனான போரில் துபாயில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னும் பொழுது சம்பந்தமே இல்லாம இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அதுக்கு அமெரிக்கா உதவுறாங்க. இதற்கு எதுக்கு அரபு நாடான துபாயில இவங்க கை வைக்கிறாங்க, துபாயில எதற்காக தாக்குதல் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கும் எழுந்தது. அதற்கு அப்புறம் தான் தெரிந்தது துபாயில இருக்கக்கூடிய 100% மக்களில் 92% வந்து வெளிநாட்டவர்கள் தான் இருக்காங்க. அதிலும் குறிப்பா அமெரிக்கர்கள் அதிகமா இருக்காங்க. சோ இப்படி வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கிறதுனால இங்க கை வச்சா அமெரிக்காவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முயற்சியை ஈரான் கையில் எடுக்கிறாங்க. அப்படிதான் துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபா, துபாய் விமான நிலையத்திலாம் பல தாக்குதல்களை ஏற்படுத்துறாங்க. இருப்பினும் தன்னோட குடிமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட ட்ரம்ப் வந்து இந்த இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்தல. இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இப்படி எல்லாம் போர் நிலவரம் இருக்கு. துபாயும் தாக்கப்படுது. நம்மளுடைய தமிழர்கள், இந்தியர்களும் துபாயில அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். இப்போ இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இந்த போரின் காரணமா அப்படின்னு சொல்றேன்னு இருந்தேன். இப்போ துபாயில நம்ம நாட்டிலேயே பல பேர் பாத்தீங்கன்னா துபாயில வேலை செய்யற, சவுதி அரேபியால வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கக்கூடிய அந்த மக்கள், நம்மளுடைய மக்களும் அங்கு தாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ ஈரான்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஈரான் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்திக்கு ஒரு முதன்மை நாடா இருக்குது. அங்கதான் அதிக அளவிலான கச்சா எண்ணெய் உற்பத்தி நடைபெறுது. இப்போ ஈரான்ல ஒரு போர் அப்படின்னும் பொழுது கச்சா எண்ணெய் உற்பத்தி அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அங்க இருந்து இப்போ நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது இல்ல அப்படின்னா கூட இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும். எந்த விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் இணைப்பு இருக்கு. இந்த நீர் இணைப்புல தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில 50% உற்பத்தி வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இப்படி ஏற்றுமதி செய்யற அந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது. இது வந்து ஈரானுக்கு பக்கத்துல இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஈரான்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் அங்க ஏற்றுமதி ஆகக்கூடிய கச்சா எண்ணெய் நிறுத்தப்படும். இப்படி நிறுத்தப்படும் பட்சத்தில் இந்தியாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் வரத்து குறைக்கப்படும். இதன் மூலமா இங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும். இப்போ கச்சா எண்ணெய் அப்படின்னாலே பெட்ரோல் டீசல் விலை மட்டும்தானே பாதிக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தால் நம்மளுடைய இந்தியாவுல மறைமுகமாகவும் நேரடியாகவும் எல்லா துறைகளிலுமே பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இப்போ போர் பதற்றத்தின் காரணமா வந்து எல்லாரும் டாலர்ல முதலீடு செய்வாங்க, இல்லைன்னா தங்கத்துல முதலீடு செய்வாங்க. ஆனா அமெரிக்கா ஒரு போரை முன்னெடுத்துக்கிட்டு கொண்டிருக்க இந்த சமயத்துல டாலர்ல ஒரு வேளை நம்ம முதலீடு செய்யும் பொழுது இந்த போர் முடிவு அமெரிக்காவிற்கு சாதகமா அமைந்தாலும் பாதகமாக அமைந்தாலும் எதுவாக இருந்தாலும் டாலரோட மதிப்பு குறையவும் ஏறவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி இரட்டை நிலைப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு இதுல முதலீடு செய்யறத எந்த முதலீட்டாளர்களும் விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம தங்கத்திலே முதலீடு பண்ணிடலாம். டாலர் எப்போ அதிகரிக்கும் எப்போ வீழ்ச்சி அடையும் அப்படின்றதே தெரியாம இருக்கே, போர் வேற இப்படி போயிட்டு இருக்கே, அதனால நம்ம தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்களும் தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது தங்கத்தின் விலை அதிகரிக்க கூடும். ஏற்கனவே இந்தியாவுல தங்கம் விலை வந்து இல்லத்தரசிகளை பெரும் ஒரு சோகத்துல ஆழ்த்திருக்கக்கூடிய சூழல்ல ஆல்ரெடி 1,30,30,000 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல 1,50,000 வரைக்கும் தங்கம் விலை எகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா கல்யாணம் வச்சிருக்கவங்க, ஒரு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிற பல குடும்பங்களும் இதன் மூலமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தங்கம் விலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தங்கம் வாங்காம இருந்தாலும், இல்ல போர் நடந்துட்டு இருக்கு பங்கு சந்தையில முதலீடு செய்தாலும் நமக்கு வர நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முதலீடுகளே செய்யாமல் இருந்தாலும், இந்த பணம் வந்து செலவழிக்கப்படாமலே இருந்தாலும் பணவீக்கம் ஏற்படும். இதன் மூலமா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்தியாவுல அதிக அளவுல பாதிக்கப்படும். விலைவாசி உயர்வு இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை பணக்கார மக்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பேக்கப்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காய்ச்சல், அன்றாடம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துலதான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இது போன்ற மக்கள் தான் இந்த விஷயங்களால அதிகப்படியா பாதிப்பாங்க. இப்போ உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில நடக்கிற போரால இங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த விஷயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே கச்சா எண்ணெயோட விளைவு ஆல்ரெடி 2 மடங்கு உயர்ந்து ஒரு பீப்பாயோட அளவு, இந்தியா வாங்கக்கூடிய ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயோட அந்த விலை வந்து $67 இருக்கு. இதுவே 2 மடங்கு உயர்ந்த விலை. இது மட்டும் இல்லாம இந்த போர் காரணமா இன்னும் விலை உயர்ந்து $100 வரைக்கும் அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த போருக்கே விளைவுகள் இந்த அளவுக்கு இருக்கும் பட்சத்துல இன்னும் இது வந்து 3ஆம் உலக போரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஈரானுக்கு ஆதரவா இப்போ இஸ்ரேலுக்கு எப்படி அமெரிக்கா உதவுறாங்களோ அதே போல ஈரானுக்கு ஆதரவா நாங்கெல்லாம் களமிறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சீனாவும் இப்போ களமிறங்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் அமெரிக்கா மீது ஒரு எதிர்ப்பு, அவங்களுக்கு அமெரிக்காவை கண்டா ஆகாது. இந்த பட்சத்துல அமெரிக்காவை எதிர்த்து நாங்க உங்களுக்கு துணை நிற்கிறோம் ஈரானுக்கு இவங்க இறங்குனாங்க அப்படின்னா
ரஷ்யா சீனா சேர்ந்து அமெரிக்காவை தாக்கும் பொழுது கண்டிப்பா இது மூன்றாவது உலக போராக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்தியாவிற்கு மேலும் பாதிப்புகள் அதிகமாகுமே தவிர நிச்சயமா குறையாது. சோ இது போன்ற போர் அப்டேட்டுகள் என்னென்ன, இந்த போர்னால இந்தியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த போர்ல அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது நிறைய விஷயங்கள்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய திறன்பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போன்ற அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.